சரி 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 அவர் நான் ஹஸ்பண்ட் சொல்லி கரெக்ட் அசோசியேஷன் வச்சுலாம் பண்ணணும் நீங்கள் இருக்கணும் அசோசியேஷன் நீங்கள் இருக்கணும் இப்போ நம்ம வழிபட்டுட்டு இருக்கிற இந்த சித்தர் பேர் ஸ்ரீ பிரணவானந்த சுவாமிகள் ஜி. இவர் வடநாட்டில் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் அப்படியே இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணி நிறைய மகான்களெல்லாம் சந்தித்து நிறைய ஆசி பெற்று இந்த பக்கம் வந்து இங்கே கடைசி காலத்தில் இவர் இங்கே வந்தார். திருமணம் ஆகாதவர். இவர் திருமுல்லை வாயிலில் 8 வருடங்களாக இருந்தார். இங்கே இருக்கிற வைஷ்ணவி கோயிலில் அந்த வைஷ்ணவி தேவியை தரிசனம் பண்ணி இங்கே இருக்கிற மக்களுக்கு தன்னோட ஆற்றலாலும் ஹோமியோபதி முறை மருத்துவத்தாலும் ஆயுர்வேத முறை மருத்துவத்தாலும் நிறையா நோய்களெல்லாம் குணப்படுத்தினார். இவர் இங்கே தான் கடைசி காலத்தில் இருந்தார். இங்கே தான் இவரோட ஜீவ பீட சமாதிலாம் இந்த கோவிலாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இங்கே இந்த பில்டர் இந்த பில்டிங் பண்ண வரைச்ச இந்த கோவிலை இந்த ஜீவபீட சமாதியை டெமாலிஷ் பண்ணி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்களால முடியல. அப்புறம் தான் அவரோட ஆற்றலே அவங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால் அவங்க அதை இடிக்காமல் ஒரு கோவிலாக பண்ணி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் அவர் வணங்கின வைஷ்ணவி தேவி பேரே வைஷ்ணவி அப்பார்ட்மெண்ட்ஸ் வச்சுட்டாங்க. இந்த சித்தர் இறந்த வருடம் நாள்லாம் தெரியாதனால எங்களால் குரு பூஜையெல்லாம் பண்ணுறது இல்லைங்க. அதே மாதிரி நந்தி இல்லாதனால பிரதோஷ வழிபாடும் பண்ணுறது இல்லை. ஆனால் பௌர்ணமி பூஜை எப்பவும் பண்ணுறோம். மாதம் மாதம் சித்ரா பௌர்ணமி நல்லா சிறப்பாக பண்ணுறோம். இங்கே இருக்கிற அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து மாதம் பௌர்ணமி பூஜை, சித்ரா பௌர்ணமியெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறோம். சிவராத்திரி ரொம்ப நல்லா பண்ணுவோம். இதுதான் இந்த ஜீவபீட சமாதியோட வரலாறு, எங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு. போன வருஷம் சித்தரோட வம்சாவளியிலேருந்து வரோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அவங்க சித்தரோட குடும்பத்தை அந்த பரம்பரையை சேர்ந்தவங்கன்னு சொன்னாங்க. அவங்க இந்தியா முழுக்க தேடி பார்த்து கடைசியில் திருமுல்லை வாயில் கண்டுபிடிச்சு வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறதை பார்த்து அவங்க ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டாங்க. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களால வர முடியாட்டாயும் வருஷம் அந்த பௌர்ணமி பூஜைக்கான கான்ட்ரிபியூஷனை அவங்க ஜிபே பண்ணிவிடுவாங்க. இங்கே இருக்கிற செக்ரட்டரிக்கும் ட்ரெஷரருக்கும் நாங்கள் அவர் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுவோம். இது ஒரு விஷயம் இதில் ரொம்ப சொல்ல வேண்டிய விஷயம். இன்னொன்று என்னென்னா, இங்கே இப்போ பூஜை பண்ணும்போது பௌர்ணமி பூஜை பண்ணும்போது ஒரு ஹார்ட்லி ஒரு 4-5 பேர் தான் இருப்போம். பட் எல்லாருமே நல்ல ஒரு பாத்திரம் நிறையா பிரசாதம் இருக்கும். சுண்டல் இருக்கும், பஞ்சாமிர்தம் இருக்கும், தயிர் சாதம் இருக்கும், வெண்பொங்கல் இருக்கும். நாங்களாம் நினைப்போம், என்னடா 4 பேர் தான் இருக்காங்களே, இந்த பிரசாதம்லாம் செலவாகாதுன்னு மனசில் நினச்சா. ஆனால் பூஜை முடிச்சோன்னே எத்தனை பேர் வருவாங்க எங்களுக்கே தெரியாது. அப்படியே அந்த பிரசாதம்லாம் அப்படியே காலி ஆகிடும். அதே மாதிரி இங்கே யாரோ பிரார்த்தனையோடு வந்தாங்கன்னா அவங்க பிரார்த்தனையெல்லாம் நிறைவேறும். இங்கே ஒருத்தர் இருந்தார், 2nd ஃப்ளோரில் ஒருத்தர் இருந்தார், மகாலிங்கம்னு சொல்லிட்டு அவர் பேர். அவர் வந்து யோகாலாம் நல்லா பண்ணுவார். அவர் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, விடிகாத்தால் சித்தரோட நடக்கிறதெல்லாம் ஃபீல் பண்ணுறேன் நான், நம்ம அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி சித்தர் நடக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ சித்தரோட மகிமை நல்ல இதுதான் இல்லை எங்களுக்கு. ஸோ நாங்கள் இங்கே இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். இவரோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போவுமே இருக்கும். போனாலும் வெளியில் எங்கேயாவது ஒரு காரியம் நடக்கணும்னா கூட கோயிலில் வந்து சாமியை கும்பிட்டு அவரோட பேரை சொல்லிட்டு, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், நீங்கள் தான் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிடும். அதே மாதிரி எங்கள் ஃப்ளாட்டில் 2 பசங்களுக்கு கல்யாணம் ஆகாது இருந்தது, கல்யாணம் ஆகிடுது. இவங்க 2 பிள்ளைங்க கல்யாணம் ஆகாது இருந்தது, இவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் உடம்பு சரியில்லைன்னா அந்த நோயை வந்து நிவர்த்தி பண்ணிடுவார். வெளியில் இருக்கிற மக்கள் எல்லாம் இங்கே வந்து பிரார்த்தனையோடு வருவாங்க. வந்து கோரிக்கையெல்லாம் வச்சுட்டு அது நிறைவேறினால அவங்களும் ரெகுலராக கோவிலுக்கு எண்ணெய், மலர்கள் இதெல்லாம் வாங்கி தருவாங்க. நல்ல சக்தி வாய்ந்த சித்தர் இவர். இந்த வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கே ரொம்ப சக்தி வாய்ந்த சித்தர் இவர். நன்றி, வணக்கம்.